திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 571, அதிகாரம் கண்ணோட்டம். சேர நாட்டை தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தனது வெற்றியையும் தமிழ் பற்றையும் பறைசாற்றுவதற்காக இன்றைய கரூர் நகரின் நடுவிலே அன்று ஒரு முரசு கட்டிலை அமைத்து அதன் மீது வெற்றி முரசினை வைத்து மரியாதை செலுத்தினான். அந்த முரசிற்கு யாரேனும் அவமதிப்பு செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்பது அறிவிப்பு. ஒரு நாள் மோசிகீரனார் என்னும் புலவர் மன்னரை கண்டு பாடி பரிசில் பெற்று செல்ல அவ்வூருக்கு வந்தார். அந்நேரத்தில் முரசு கட்டிலின் மேலிருந்த முரசை நீராட்டுவதற்காக எடுத்துச் சென்றிருந்தனர். பல நாட்களாக நடந்து வந்த களைப்பால் இளைப்பாறுவதற்காக அந்த கட்டிலே புலவர் ஏறி அமர்ந்தவர் களைப்பின் மிகுதியால் அதிலேயே உறங்கிவிட்டார். ஒரு மனிதன் முரசு கட்டிலை அவமதித்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு இரும்புரை மன்னன் கையில் வாளோடு வந்து அம்மனிதனை இரு கூறாக்க வாளினை ஓங்கிய போது அந்த மனிதனின் கைகளில் இருந்த ஓலைச்சுவடிகளை கண்டு புலவர் என தெளிந்ததும் தன் கைகளில் இருந்த வாளினை வீசிவிட்டு தன் சேவகனிடம் இருந்த கவரியை வாங்கி புலவருக்கு களைப்பு நீங்குமாறு வீசியபடியே நின்றார் மன்னர். சற்று நேரம் கழித்து கண் விழித்த புலவர் மன்னன் தனக்கு கவரி வீசியதை பார்த்து பதறி துடித்து மன்னனை வணங்கி மன்னிப்பு கேட்டார். தனது குடிமக்களுக்கு யாராவது துன்பம் தந்தால் வெகுண்டு எழுபவர் இரும்புரை. ஆனால் தனக்கு யாராவது பிழை செய்தால் அதை பொறுத்துக் கொள்ளும் ஈரமனம் கொண்ட இரும்புரை புலவர் மோசிகீரனாரை மார்போடு அணைத்துக் கொண்டார். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆடை அணிகலன்கள் எல்லாம் மனிதனின் உடலுக்கு அழகு. ஈகையும் இரக்கமும் மனித உயிருக்கு அழகு. உடல் அழகோடு உயிரழகு சேர்ப்போம். உயிரழகே உன்னதம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.